பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 4வது சங்கீதம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அதிக சந்தோஷத்தை தருகிறவர். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். வெறும் சந்தோஷம் மாத்திரம் அல்ல, அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே இப்படி சொல்லி இருக்கிறது, அதிக சந்தோஷத்தை தருகிறவர். ஓ பிரைஸ் காட், எவ்வளவு அழகான வார்த்தை. அநேக கவலையோடு, அநேக கண்ணீரோடு, அநேக ஏமாற்றத்தோடு, தோல்வியோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? சகோதரனே, சகோதரியே, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் ரேமா வார்த்தையின் மூலமாய் உங்களோடு பேசுகிறார். ஸ்தோத்திரம். அதிக சந்தோஷத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க? சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிற வார்த்தை, தானியத்தின் விளைச்சலின் சந்தோஷத்தை காட்டிலும். அப்படியே அழகான வார்த்தை. என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல எவ்வளவு பணம், பொருள், தானியம், திராட்சரசம், இப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாத காரியம் ஒரு மனுஷன்ட்ட இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு ஒரு சந்தோஷம் வரும். நிறைய சொத்துக்கள் இருக்கும் பொழுது அல்லது நிறைய விளைச்சல்கள் வரும் பொழுது அவனுடைய இருதயம் மகிழ ஆரம்பிக்கும். ஆனால் இந்த தாவீது அவ்வளகாய் கம்பேர் பண்ணி அவர் சொல்லுகிறார், தானியத்தின் விளைச்சலின் சந்தோஷத்தை பார்க்கிலும் நீர் என்னுடைய இருதயத்திற்கு அதிக சந்தோஷத்தை தந்தீர். ஓ பிரைஸ் காட். எவ்வளவு அழகான சாட்சி பாருங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் முழுவதையும் மனுஷன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ற என்ன என்று வேதத்தில் வாசிக்க முடியும். எவ்வளவுதான் சொத்து சுகங்கள் இருந்தாலும் இருதயத்துல ஒரு சந்தோஷம் இல்லை அப்படின்னா, இருதயத்துல ஒரு சமாதானம் இல்லை அப்படின்னா, அவ்வளவு சொத்துக்களும் அவ்வளவு ஆசீர்வாதங்களும் இருந்தும் எந்த ஒரு மேன்மையும் நமக்கு கிடையாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னிடத்தில் விரும்புகிற காரியம், நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும், எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கணும். மறுபடியும் மறுபடியும் ஆண்டவர் என்னிடத்தில் விரும்புகிற காரியம், நான் மகிழ்ச்சியா இருக்கணும். நான் அழக்கூடாது, நான் வேதனைப்படக்கூடாது, நான் துவண்டு போகக்கூடாது, நான் புலம்ப கூடாது. பைபிள்ல வாசிக்கிறோம், புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த கைலிப்பை தருகிற கர்த்தர். நான் புலம்பவே கூடாதுன்னு அவர் விரும்புறாரு. நான் எப்பயும் மகிழ்ச்சியா இருக்கணும், எப்பயும் சந்தோஷமா இருக்கணும். வேதத்துல வாசிக்கிறோம், மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, வியாதியை குறித்து கவலையோடு இருக்கிறீர்களா? அநேக தோல்வியை பார்த்து, ஏமாற்றத்தை பார்த்து மிகவும் வேதனையோடு, சோர்வோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இதுவரை உங்கள் இருதயம் பார்த்திராத அதிக சந்தோஷத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்ப ஆரம்பிங்க. உங்க இருதயம் பார்த்திருக்க மாட்டாத அதிக சந்தோஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். இது இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ரேமா வார்த்தை. அப்படியே ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க இருதயம் இதுவரை அநேக தோல்விகளை பார்த்திருக்கலாம், அதிக கவலைகளை பார்த்திருக்கலாம், அதிக ஏமாற்றத்தை பார்த்திருக்கலாம், அதிக கண்ணீரை பார்த்திருக்கலாம், அதிக வலியை பார்த்திருக்கலாம். ஆனா இதுவரை உங்க இருதயம் பார்க்காத அதிக சந்தோஷத்தை நான் உங்க இருதயத்துக்கு தருவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட், ஹalleluya. நம்ப ஆரம்பியுங்கள். நிறைய வேதனைகள் உங்கள் இருதயத்தை விட்டு வெளியேற போகிறது. இதுவரை உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த சகல வல்லமைகளும் இன்றைக்கு உங்களை விட்டு, உங்கள் இருதயத்தை விட்டு
வெளியேற போகிறது என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட். நம்ப ஆரம்பிங்க. உங்க இருதயம் அவர் தங்கக்கூடிய ஆலயம். பிரைஸ் அலோன். அவரு என்னத்தான் ஆலயமா வச்சு எனக்குள்ளதான் அவர் தங்குகிறாராம். ஆனா எனக்குள்ள அந்த இருதயங்களுக்குள்ளதான், அந்த ஆத்துமாவுக்குள்ளதான் இன்னைக்கு அநேக பாடுகளும் அநேக வேதனைகளும் அநேக டிசப்பாயின்மெண்ட்டுகளும் அதே இருதயத்துக்குள்ளதான் இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை புறம்ப தள்ள போறேன். உன் இருதயத்தில் இருக்கிற எல்லா வல்லமைகளை, உன் இருதயத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களை தள்ளிவிட்டு இதுவரை உன் இருதயம் பார்த்திராத சில அதிக சந்தோஷத்தை நான் உன் இருதயத்துல நிரம்ப செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நான் மறுபடியும் இந்த வார்த்தையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இதுவரை உங்க இருதயம் அநேக வழிகளை பார்த்திருக்கலாம், அதிக தோல்வியை பார்த்திருக்கலாம், அதிக ஏமாற்றத்தை பார்த்திருக்கலாம், அதிக வேதனைகளை பார்த்திருக்கலாம், அதிக இழப்புகளை பார்த்திருக்கலாம். உங்க கையின் பிரயாசத்துல, உங்களுடைய குடும்பத்தில் நடந்த காரியத்தை, கடந்த நாட்கள்ல நீங்க பட்ட அவமானங்கள், தோல்விகள், கீழே விழுந்த அந்த நிலைமையை நினைச்சு உங்க இருதயம் இதுவரை அதிக 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 நிறைய கஷ்டங்களை பார்த்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வலி, வேதனை, தோல்வி, அந்த ஏமாற்றம், அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு விட்டு அதிக சந்தோஷத்தினால உன் இருதயத்தை நான் நிரப்புவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஓ பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நம்ப ஆரம்பியுங்கள். பிரைஸ் தி லார்ட். பைபிள்ல வாசிக்கிறோம், உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உனக்கு வைத்து போகிறேன். இது பரலோகத்தின் சந்தோஷம். இந்த பரலோகத்தின் மகிழ்ச்சியினால கர்த்தர் உங்களை நிரப்ப வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, பயப்படாதீர்கள். வாசிக்கிறோம்ல, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். உங்க இருதயத்தை ஆண்டவர் அதிக சந்தோஷத்தினால் நிரப்பும் பொழுது நீங்கள் மகிழ்ந்து களிகூறுவீர்கள். நீங்கள் மகிழ்ந்து களிகூற நீங்கள் பயப்படாமல் களிகூறும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க? நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது, கைவிடப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பவுல் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். பைபிள்ல தொடர்ந்து விரும்புகிற காரியம், நான் மகிழ்ச்சியா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் கல்வாரி சிலுவையிலே இயேசு எனக்காய் துக்கங்களை சுமந்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். நான் துக்கப்படக்கூடாது, ஏன் துக்கத்தை இயேசு சுமந்தார் என்று வேதத்துல வாசிக்க முடியும். இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். இதுவரை உங்க இருதயம் அதிக துக்கத்தை பார்த்திருக்கலாம். இனி துக்கம் அல்ல, அதிக சந்தோஷத்தினால அப்பா நிரத்த போகிறார். ஓ பிரைஸ் காட். உங்களை சுற்றிலும் இருக்கிற பொருள் கொடுக்க முடியாத சந்தோஷம், தானியத்தின் விளைச்சல் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள், இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்தின் மற்ற உறவுகள் யாராலும் கொடுக்க முடியாத அதிக சந்தோஷத்தை அப்பா உங்களுக்கு நிறைவாய் தரப்போகிறார். ஓ பிரைஸ் காட். உங்கள் பாரங்களை எல்லாம் அவர் மீது இறக்கி வைத்து சொல்லியிருக்கிறார்ல, நான் உன்னை விசாரிக்கிறவரா இருக்கிறபடினால் உன் பாரத்தை எல்லாம் என் மேல இறக்கி வைத்து விடு. இறக்கி வைங்க. உங்க இருதயத்துல சொத்துரும் இந்த அதிக சந்தோஷம் வரக்கூடாதபடி என்னென்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சோ, என்னென்ன வேதனை இருந்துச்சோ எல்லாத்தையும் அவற்றை இறக்கி வைங்க. அன்னால் ஒரு நாள் பலமுறை ஆலயத்துக்கு வரும்போதுலாம் அழுது கொண்டு இருப்பா. ஆனா ஒரு நாள் தீர்மானம் எடுத்தா, இனி நான் அழப்போவது கிடையாது. டோட்டலா அழுதா, தண்ணீரை போல ஊற்றி விட்டா. பைபிள்ல வாசிக்கிறோம், பின்பு அவள் துக்க முகமாய் இருந்ததில்லையா. ஓ எவ்வளவு அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தை. நம்ப ஆரம்பியுங்கள். காரணம், அப்பா அதிக சந்தோஷத்தை தரப்போகிறார். உங்க இருதயம் இதுவரை உங்க லைஃப்ல பார்க்காத ஒரு பெரிய அதிசயம் இந்த வாரங்கள்ல உங்களுக்கு நடக்க போகிறது. வரப்போகிற நாட்கள்ல அதிக சந்தோஷத்தை உங்க இருதயம் பார்க்க போகிறது. உங்க பிள்ளைகளை நினைச்சு கவலைப்படுறீங்களா? உங்க பிள்ளைகளை நினைச்சு அதிக சந்தோஷத்தை உங்க இருதயத்தை ஆண்டவர் அடைய உதவி செய்யும். உங்க கையின் பிரயாசம், உங்க சரீரம், உங்க எதிர்காலத்தை நினைச்சு நிறைய கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகள் எல்லாம் நான் உனக்கு அதிக சந்தோஷமா மாற்றுவேன். என்னோடு சேர்ந்து கண்களை மூடி செபிக்க ஆரம்பிங்க. Praise God in Jesus name. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற புலம்பல் மாறுவதா, எல்லா வேதனைகளும் அவர்களை விட்டு எடுக்கப்படட்டும்.
எல்லா பாடுகளும் எல்லா கஷ்டங்களும் என் சனத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படுவதாக. என் சனங்களை கர்த்தர் விடுதலையாக்குங்கப்பா. என் சனங்களை கர்த்தர் கைதூக்கி விடுங்கப்பா. இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த புலம்பலிலிருந்து சோத்திரம், அவருடைய இருதயத்தில் இதுவரை பட்ட எல்லா வலி வேதனையிலிருந்து ஒரு அதிக சந்தோஷத்தை நீர் அவர்களுக்கு தருவீராக. அவருடைய இருதயம் அதிக சந்தோஷத்தினால் இப்பொழுதே நிரப்பப்படுவதாக. Praise God. இந்த மகிழ்ச்சியின் மகிமையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். உங்க இருதயம் இதுவரை பார்த்திராத அதிக சந்தோஷத்தினால ஆண்டவர் உங்க இருதயத்தை நிரப்புவாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா உங்க தெரிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலியில இருக்கிற யார் ரொம்ப கஷ்டத்துல கவலையில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அனுப்புங்க. இந்த வசனம் அவங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆமென். பிரைஸ் காட்.